வணக்கம். 2026ஆம் ஆண்டு நவகிரகங்களின் சஞ்சாரத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆண்டாக கருதப்படுகிறது. மங்கள காரகனும் சுப கிரகங்களுக்கெல்லாம் முதன்மையானவருமான குரு பகவான் இந்த ஆண்டில் 2 முறை ராசி மாற்றம் கண்டு வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளார். ஆண்டின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதியன்று தனது உச்ச வீடான கடகராசிக்குள் நுழைகிறார். ஒரு கிரகம் தனது உச்ச வீட்டில் அடையும் போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிப்பதோடு உலக அளவில் தர்மம் தழைக்கவும் மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கவும் வழிவகை செய்யும். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுவது கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பொற்காலமாக அமைய உள்ளது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான இந்த காலகட்டத்தில் ஹன்ஸ் ராஜயோகம் என்னும் மகா புருஷ யோகம் நிலவுவதால் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவ்வாறு ஒரே ஆண்டில் குரு பகவான் 2 ராசிகளில் சஞ்சரிப்பதும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஆண்டின் முற்பகுதியில் பயணம் செய்வதும் ஜோதிட ரீதியாக மிகவும் அரிதான மற்றும் வலிமையான நிகழ்வாகும். இந்த மாற்றங்கள் தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரம், ஆன்மீகம் மற்றும் கல்வித்துறையிலும் பெரும் திருப்புமுனைகளை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 12 ராசிகளுக்கென்ன என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடல் போன்ற ஆழமான மனமும் மீனை போன்ற துள்ளலான அறிவாற்றலும் கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்த நீங்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள், மற்றவர்களின் துன்பத்தைக் கண்டு உருகும் குணம் படைத்தவர்கள் மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். உங்கள் ராசி அதிபதியே குரு பகவான் என்பதால் பிறப்பிலேயே நீங்கள் ஒருவிதமான தெய்வீக கடாட்சம் கொண்டவர்களாக திகழ்வீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பல வேலைப்பளுவை கொடுத்து வந்த குரு பகவான் வரும் 2026 ஜூன் மாதம் முதல் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான புண்ணியஸ்தானத்தில் கடகராசியில் உச்சம் பெறுகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் இடமாகும். உங்கள் ராசிநாதனே உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் அமர்வது என்பது உங்கள் வாழ்வின் ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தின் தொடக்கமாகும். 5இல் குரு அமர்ந்தால் அள்ளிக் கொடுப்பார் என்பதற்கு ஏற்ப அவர் அங்கிருந்து தனது தெய்வீக பார்வையால் உங்கள் ராசி, 9ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடுகளை பார்ப்பது நீங்கள் இதுவரை செய்த புண்ணியங்கள் அனைத்தும் பலனாக கிடைக்கப் போகும் ஒரு உன்னதமான காலகட்டமாகும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தரப்போகிறது. 5ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய வசீகரமும் பேச்சில் கனிவும் பிறக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள், கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரித்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுபகாரியங்கள், குறிப்பாக திருமண முயற்சிகள் மிக குறுகிய காலத்தில் கைகூடும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு உயரும். இதுவரை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போது உங்கள் அன்பை போற்றுவார்கள். வீட்டில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் அடிக்கடி நடைபெறும். இது உங்கள் குடும்ப பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இது வெற்றி மேல் வெற்றி குவியும் காலமாகும். குருவின் பார்வை உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டின் மீது விழுவதால் தொழிலில் அபரிதமான லாபத்தை காண்பீர்கள். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இதுவே பொன்னான நேரம். குறிப்பாக கல்வி, கலை, ஆபரணங்கள் மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் பல மடங்கு உயரும். பங்குதாரர்களுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி அவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தோள் கொடுப்பார்கள். உங்கள் வியாபாரத்தை புதிய இடங்களுக்கு விரிவுபடுத்துவீர்கள். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வணிக முடிவும் லாபத்தை நோக்கியே அமையும். இது உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாற்றும். வேலை மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏறுமுகமாக அமையும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் அலுவலகத்தில் உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களை ஒரு முக்கியமான நபராக கருதி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தடையின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும்.
வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மீனராசி இளைஞர்களுக்கு அவர்கள் கனவு கண்டது போன்ற ஒரு அற்புதமான வேலை அமையும். வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்புகள் தேடி வரும். சக ஊழியர்கள் உங்களை ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற புகழும் கௌரவமும் அலுவலகத்தில் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியாக மீனராசிக்காரர்கள் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். குருவின் பார்வை 9ஆம் வீடு மற்றும் 11ஆம் வீடுகளில் விழுவதால் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. அதிர்ஷ்டக்காற்று உங்கள் பக்கம் வீசும். வராது என்று கைவிட்ட பழைய கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். தங்கம், நிலம் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் மிக வலுவாக உள்ளது. புதிய வீடு கட்டுவது அல்லது சொகுசு வாகனம் வாங்குவது போன்ற உங்கள் நீண்டகால கனவுகள் இந்த காலத்தில் நனவாகும். வங்கியில் உங்கள் சேமிப்பு உயரும். இதனால் உங்கள் நிதி நிலைமை மிகவும் வலுவடையும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு உங்கள் பணபலம் உயரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் ராசியின் மீது விழும் குருவின் பார்வை உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியை பாய்ச்சும். நீண்ட நாட்களாக உங்களை அலைகழித்த நோய்கள் அனைத்தும் மறைந்து உடல் பொலிவு பெறும். மன அழுத்தம் மற்றும் கவலைகளிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள். ஒரு தெளிவான சிந்தனையோடும் புத்துணர்வோடும் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவீர்கள். பழைய உற்சாகத்துடன் அன்றாட பணிகளில் ஈடுபடுவீர்கள். முகத்தில் ஒரு புதிய தேஜஸும் வசீகரமும் உண்டாகும். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகளில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். மருத்துவச் செலவுகள் குறைந்து அந்த பணம் உங்கள் சுபகாரியங்களுக்கு பயன்படும். குழந்தைகளை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். அங்கேயே குரு உச்சம் பெறுவதால் மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும். ஏற்கனவே குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் கல்வியில் மிகச்சிறந்த சாதனைகளை படைத்து உங்களுக்கு பெருமை தேடித் தருவார்கள். அவர்களின் கரை மற்றும் விளையாட்டுத் திறமைகளுக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைகளின் திருமண வயது வந்திருந்தால் அவர்களுக்கு சிறப்பான வரன் அமைந்து இல்லத்தில் கெட்டிமேளம் கொட்டும். அவர்களின் வெற்றியைக் கண்டு நீங்கள் நெகிழ்ந்து போகும் பல தருணங்கள் இந்த ஆண்டில் அமையும். பயணங்கள் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகளையும் மன அமைதியையும் தரும். குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ஆன்மீக பயணங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். பல புண்ணியத் தலங்களுக்குச் சென்று இறை தரிசனம் பெறும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் நிமித்தமாக மேற்கொள்ளும் வெளிநாடு பயணங்கள் பெரும் வெற்றியை தரும். அந்த பயணங்கள் மூலமாக புதிய நண்பர்களும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் வாழ்வை மேம்படுத்த உதவும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பான வரவேற்பும் கௌரவமும் கிடைக்கும். ஒவ்வொரு பயணமும் உங்கள் வாழ்வின் ஒரு புதிய அனுபவமாகவும் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டாகவும் அமையும். முடிவாகச் சொல்லப்போனால் இந்த 2026-27 குரு பெயர்ச்சி மீனராசிக்கு ஒரு பொற்காலத்தின் திறவுகோலாகும். நல்லார்க்கு நல்லார் நற்பெருமை எய்துவர் என்பதற்கு ஏற்ப உங்கள் நல்ல குணங்களுக்கு கடவுள் கொடுத்த பரிசாக இந்த காலம் அமையும். உங்கள் ராசிநாதனே உச்சம் பெற்று உங்களை ஆசீர்வதிப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உங்கள் வாழ்வில் ஒரு புதிய விடியல் பிறக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெருகி நீங்கள் புகழுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். குரு பகவானின் அருளாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாகி மகிழ்ச்சியில் திளைக்கப் போகும் இந்த ஆண்டை முழு மனதோடு வரவேற்க தயாராகுங்கள். இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.